ட்ரம்ப்புக்கு வேற வழியே கிடையாது. he has to act. இது வந்து இறுதி யுத்தம். இதுல இவங்க பின்வாங்கினாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. ட்ரம்ப் ஓடிட்டார்னா ஈரானுக்கு இவர் அடிமை, அப்படி இல்லைன்னா ஈரான் இவருக்கு அடிமை. ஸோ அந்த டூ ஆர் டை பேட்டில் தான். இதுல வந்து நோ அதர் ஆப்ஷன். ஈரான்ல வந்து தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் கார்பெட் பாம். கொஞ்சம் கூட எதையுமே பார்க்கறதே கிடையாது. இவங்க இப்ப சரண்டர் ஆனா இதுதான் கடைசி சான்ஸ் நான் சொல்றேன் ஈரானுக்கு. இது வந்து வெறும் வெற்றி தோல்வி அப்படின்றது இல்லை. ட்ரம்ப்புடைய எதிர்காலம் அப்படின்றதே இதுல தான் இருக்கு. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸோட எதிர்காலம் அப்படின்றதும் இதுல தான் இருக்கு. அதனால வந்து நோபடி வில் டேக் எனி சான்ஸ். டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு சொல்றோம் இல்லையா, அங்கேயும் அப்படிதான் இருந்தது. அப்புறம் ட்ரம்ப் பார்த்தா அதுமே டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஃபென்சிவா இருந்து இவங்க ஒரு அவார்டும் கொடுக்கல. அதனால சண்டை போடுவோம். செக்ரட்டரி ஆஃப் வார் நேற்றுக்கு ட்ரம்ப் சொன்னார், நீ எரிகுது பார் அடி அப்படின்னாரு. அதே மாதிரி பொழந்து கட்டி இதையும் மீறி இவங்க வந்து நாங்க அந்த குண்டை போடுறோம் இந்த குண்டை போடுறோம். ரஷ்யா ஹெல்பிங் ஈரான் லிட்டில் வே அண்ட் தே திங்க் வி ஆர் ஹெல்பிங் உக்ரைன் அப்படின்னா தே திங்க் என்ன எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இன்னைக்கு போய் பாருங்க, அடிச்சு நிக்குது, யாரும் இல்லை. ஏங்க இப்படி வந்து அப்படியே மந்த மாதிரி போய் உளறோம்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம் சார். ஒரே நாள்ல 10 நாள் வியாபாரம் முடிஞ்சிச்சு. அசிங்கமா இருக்குதுங்க நமக்கு இதெல்லாம் பார்க்கறது. அப்படியே மந்த மாதிரி போய் ஊழ்ந்துக்கின்னு தண்ணி கேன்ல அந்த கேன்ல இந்த கேன்ல இதெல்லாம் வாங்கிட்டு போறது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கவே மாட்டோமா? இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் நம்ம ரஷ்யன் ஏஜென்ட் அருண் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. ரஷ்யா எந்த அளவுக்கு நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற விஷயத்தையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்போ நீங்கள் நேற்றுக்கு உங்களோட அந்த சேனல் அந்த டெய்லி பஞ்ச்லேயே சொல்லியிருந்தீங்க ஈரான் வந்து பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஈரானை பொழந்து கட்ட போறாங்கன்னு சொன்னேன். அப்படி சொன்னீங்களா? சரி, ஈரானை பொழந்து கட்ட போகிறாங்க. ஆனால் இப்போ அப்படியே கொஞ்சம் உல்டாவாகிற மாதிரிலாம் சார் இருக்குது. அப்படிலாம் இல்லை. ஏன்னா ட்ரம்ப் வந்து அவருடைய ட்ரூத் சோஷியல்ல அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த கர்க் ஐலாண்ட் அப்படின்னு ஆக்சுவலாக நேற்று நான் அதையும் சொல்லி கர்க் ஐலாண்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறதா இருக்காங்க. பட் ஈரான் வந்து இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லா ஆயில் ஸ்டோரேஜ் மிடில் ஈஸ்டில் எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவோன்னு மிரட்டினுக்கிறாங்க. பட் ட்ரம்ப்புக்கு வேற வழியே கிடையாது. he has to act. இது வந்து இறுதி யுத்தம். இதில் இவங்க பின்வாங்கினாங்கன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அங்கே ஈரான் தான் தாதா. இந்த வடிவேல் சொல்வார்ல, அவன் மட்டும் ஓடிட்டான் நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான் அப்படின்னு. அந்த மாதிரி ட்ரம்ப் ஓடிட்டார்னா ஈரானுக்கு ஒரு அடிமை, அப்படி இல்லைன்னா ஈரான் இவருக்கு அடிமை. ஸோ அந்த டூ ஆர் டை பேட்டில் தான். இதில் வந்து நோ அதர் ஆப்ஷன் அப்படி தான் சொல்லணும். அதனால் பொழந்து கட்ட போகிறாங்க அப்படின்னா அதை தான் நம்ம பார்த்தோம். அந்த கர்க் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த டிஃபென்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாத்தையும் அடித்து நொறுக்கி இருக்காங்களாம். அந்த ஐஆர்ஜிசி அது அந்த போஸ்ட் ஆகட்டும், இல்லை வந்து ரேடார் ஸ்டேஷன் ஆகட்டும், இல்லை லான்ச்சர்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் இதை தான் வந்து ட்ரம்ப் அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணிவிட்டு இட்ஸ் அ மெசேஜ். அதுதான் வந்து அவங்களுடைய அந்த ஆயில் எக்ஸ்போர்ட்டுக்கு முக்கியமான ஒரு இடம். அதில் கை வைக்கலை. ஏர்போர்ட்டெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வராது, இங்கே இருக்க உங்களை ரெஸ்கியூ பண்ண முடியாது. ஹெலிகாப்டர் வரும், அது வேறு விஷயம். பட்டு ஏர்கிராஃப்ட் ஏற முடியாது. ஹெலிகாப்டர் எத்தனை பேர் நீங்கள் ஏற்றிட்டு போவீங்க? அங்கே கிட்டத்தட்ட ஒரு 2500 5000 பேரோ சம்திங் ஏதோ அவங்க ஐஆர்ஜிசி இருக்காங்கன்றாங்க. சரி, வாடவர் ஆயில் ஸ்டோரேஜ்லாம் ஒன்றுமே பண்ணலை. இதை சொல்லவே சொல்கிறாங்க. அதை பாருங்கள், நாங்கள் இதிலலாம் கை வைக்கலை. நினச்சா ஒன்றும் இல்லாமல் பண்ணிட முடியும். உங்களுடைய ஒட்டுமொத்த எக்ஸ்போர்ட்டும் இதை நம்பி தான் இருக்குது. நாங்கள் இதை ஒன்றும் இல்லாமல் தூளாக்கி இருக்க முடியும். வேணாம், இனிமேலும் நீ வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ல உட்காந்திங்கன்னா நான் வந்து குண்டு போடுவேன் குச்சி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தியானா இதை தூளாக்கிடுவோம். ஏன்னா நாளைக்கே சண்டை நின்று பாருங்க, ஈரான் ஜெயிக்குதுன்னு கூட வச்சுப்போமே, நடக்காத ஒரு விஷயத்தை பற்றியே பேசுவோம். ஈரான் ஜெயிச்சிச்சு, அமெரிக்கா சரண்டர் ஆயிடுச்சு, இப்படி வச்சுக்கலாமே. அதுக்கப்புறம் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா முழுக்க ஈரான் கண்ட்ரோலில் வந்துடுதுன்னு கூட வச்சுப்போம். அப்போது இந்த ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கர்க் ஐலாண்ட் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். நீங்கள் பாட்டுக்கு இங்கே மைன்ஸை போட்டு வச்சுருந்தீங்கன்னா எப்படி நீங்கள் ஷிப் அனுப்புவீங்க? உங்கள் ஷிப்பே உடஞ்சி போடுமே இல்லையா? அடுத்தது அப்படி ஜெயிச்சிடுறாங்கன்னு கூட வச்சுப்போம். இங்கே இருக்கிற இந்த ரிஃபைனரி ஆயில் வெல்லு எல்லாத்தையும் அடித்து நொறுக்கிட்டாங்க அமெரிக்கா அப்படின்னு சொன்னால் எப்படி இதெல்லாம் ரிவைவ் பண்ணுவீங்க? என்ன ஆயில் என்ன நம்ம கிணறு மாதிரியா? இந்த ராட்டினம் போயிடுச்சுன்னா இன்னொரு ராட்டினத்தை போடு, இல்லை வந்து கயிறு கட்டி அப்படியே தோண்டியில் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் நீட்ஸ் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? எங்கே போவீங்க?
ஸோ அதைத்தான் ஒரு மெசேஜாக கொடுத்துருக்காரு. இவங்க இதை ஒத்துக்காமல் திருப்பி நான் இங்கே ஒரு ஆயில் ஸ்டோரேஜ் அடிக்கிறேன், அங்கே ஒரு ரிஃபைனரி அடிக்கிறேன் அப்படின்னு பண்ணாங்கன்னா, இப்போ ஏதோ 44வது அது வார்டுக்கு அவங்களும் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்கப்பா கோடு. 1 2 3 4 நடுவில் ஏதாவது மிஸ் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. அவங்க ஏதாவது இந்த மாதிரி ஒரு மிஸ் அட்வென்ச்சரில் இறங்கினாங்கன்னு சொன்னால் கர்க் ஐலாண்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க. அடுத்தது மரீன்ஸ் இறக்குறாங்க, 2500 பேர். அவங்கள வந்து அங்கே கர்க் ஐலாண்டில் தான் இறக்க போகிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்லேருந்து ப்ரொடெக்ஷன் வரும், ப்ளஸ் இந்த F-35 இந்த மாதிரியான ஏர்ஃபோர்ஸ் கவரும் வரும். இந்த வார்ட் ஹாக்னு ஒரு இது இருக்குது, அதை வச்சு போட்டு பொலபலன்னு பொழக போகிறாங்களாம். அது கிரவுண்ட் ஃபோர்ஸஸை அப்லிட்டேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஏர்க்ராஃப்ட். அது வித் அதர் ஃபயர் பவர் ஏர்க்ராஃப்ட் சப்போர்ட்டோடு வரும். அது ஒன்று சொல்லிட்டா விக்ரம், ஈரானில் வந்து தே ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் வித் கார்பெட் பாம்பிங். கொஞ்சம் கூட எதையுமே பார்க்குறதே கிடையாது. இவங்க இப்போ சரண்டர் ஆனால் இதுதான் கடைசி சான்ஸ் நான் சொல்லுவேன் ஈரானுக்கு. இப்போ வந்து சரி ஓகே பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஓகே, இல்லை அப்படின்னு சொன்னால் போலன்னு போட்டு பொழந்து கட்ட போகிறாங்க. அதில் சந்தேகமே வேணாம். ஏன்னா இது வந்து வெறும் வெற்றி தோல்வி அப்படின்றது இல்லை, ட்ரம்ப்புடைய எதிர்காலம் அப்படின்றதே இதில் தான் இருக்குது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸோட எதிர்காலம் அப்படின்றதும் இதில் தான் இருக்குது. அதனால் வந்து நோபடி வில் டேக் எனி சான்ஸ். நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இஸ்ரேல் அழிக்கிறேன்னு வாங்க, இங்கே குண்டு போடுறேன்னு வாங்க, எல்லாரும் வந்து மாதம் மாமூல் கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்னு வாங்க. சவுதி அரேபியா நீ எக்ஸ்போர்ட் பண்ணுறல்ல, அப்போ இனிமேல் வந்து ஒவ்வொரு பேரலுக்கும் $2 எங்களுக்கு கமிஷன் கொடுக்கணும், இல்லாட்டா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு முஸ் வழியாக போக முடியாது, நான் தான் இங்கே தாதா அப்படின்வாங்க. அதே மாதிரி இங்கே வாங்குறவங்க கிட்ட நீ எனக்கு $3 கொடு, இல்லாட்டா உள்ளே விட மாட்டேன், வெளில விட மாட்டேன். அது வந்து இந்த நோக்கு கூலி அப்படின்ற மாதிரி. இதை நாங்கள் இங்கே வந்து அந்த பாலம் தூக்கு கூலி அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அன்கண்ட்ரோலபிளாக போயிடும். அதனால தான் இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வந்து ஒரு சின்ன வார்னிங் கூட சொல்ல முடியாது, பெரிய வார்னிங். இதை ஏற்றுக்குன்னு ஈரான் வந்து பேச்சுவார்த்தை பக்கம் வந்தாங்கன்னா ஓகே, ஆர் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் டிலே பண்ணுறதுக்கு கூட எதுவும் ரிட்டாலியேட் பண்ணாமல் ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை ரிட்டாலியேட் பண்ணாமல் இருந்தால் கூட அடுத்த அடி கொஞ்சம் லேட்டாக விழும். இவங்க ஏதாவது வில்லங்கம் பண்ணாங்க, கார்பெட் பாம்பிங் தான். போல நான் பாட்டுக்கு ஏது என்னன்னு பேச்சே கிடையாது. பாட்டுக்கு ஏரோப்ளேன் வரும், குண்டு போடும் போவோம். இதே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. சார் பட் இருந்தாலுமே இப்போது அந்த சேஃப்ஷி விஷ்ணு அந்த மாதிரி கப்பல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய பேசஸ் எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கிட்டாங்களே சார் ஈரான் அவங்க. இதுதான் நான் சொல்கிறேன், கார்பெட் பாம்பிங் அப்படின்னு போகும்போது ஈரானால் ஒன்றும் பண்ண முடியாது. இதில் வந்து பீட்டர் ஹெக்ஸட் சொல்லிக்கிறார், அது ஒரு காமெடியாக வேறு ஒன்று சொல்லிக்கிறாரு. ஏன் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக வந்து கப்பல்லாம் போகல அப்படின்னா ஒன்று தான், என்ன ஈரான் வந்து அதெல்லாம் குண்டு போடுது. ஆமாம், அதான் எங்களுக்கு தெரியும். அவங்க மட்டும் அதை பண்ணாமல் இருந்தாங்கன்னா கப்பல்லாம் போகும், அதுவும் எங்களுக்கு தெரியும். சரி, அப்புறம் என்ன சொல்ல போகிற, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இவர் வந்து செக்ரட்டரி ஆஃப் வார், டிஃபென்ஸில் டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேயும் அப்படி தான் இருந்தது. அப்புறம் ட்ரம்ப் பார்த்தா அதுமாதிரி டிஃபென்ஸ் மினிஸ்டர் டிஃபென்சிவாக இருந்து இவனுங்க ஒரு அவார்டும் கொடுக்கல நமக்கு, அதனால சண்டை போடுவோம், செக்ரட்டரி ஆஃப் வார் அப்படின்ட்டாரு. அவர் பார்த்தாரு, ஏங்க நானே செக்ரட்டரி ஆஃப் வார், அப்போ நான் வார் தானே போடணும் அப்படின்ட்டு அவரும் சண்டை போட்டுனுக்கிறாரு. அவர் தான் அனௌன்ஸ் பண்ணது இந்த மரீன்ஸ் போகிறாங்க அப்படின்னு. பட் நேற்றுக்கு ட்ரம்ப் சொன்னார், இன்னி இருக்குது பார் அடி அப்படின்னாரு. அதே மாதிரி பொழந்து கட்டியிருக்காங்க. இதையும் மீறி இவங்க வந்து நாங்கள் அந்த குண்டை போடுறோம், இந்த குண்டை போடுறோம், 90% ஆஃப் லான்ச்சிங் கெப்பாசிட்டி எல்லாம் அழிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. பட் 10%னாலும் 10% ஒரே ஒரு குண்டு. ஏன்னா இவங்களுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ்லாம் வந்து சேச்சுரேஷன் அட்டாக்னு வரும்போது கஷ்டமாக இருக்குது. 1 2 போய் விழுந்தாலுமே கதை கந்தல் இல்லையா. அதனால் எதர் 100%, அது கம்மியாக எதுவாக இருந்தாலும் 0% தான் எடுத்துக்கணும் நம்ம. அதுதான் நான் சொன்னேன், கார்பெட் பாம்பிங்க்கு தயாராக இருங்கோ அப்படின்னு. சார் பட் அதே மாதிரி வந்து நிறைய நியூஸ் நம்மளால் பார்க்க முடியுது, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸில் ஈரான் வந்து பர்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் சில நியூஸில் வந்து இல்லை கொடுக்க கிடையாது, தெரியாமல் அவங்க வந்துட்டாங்க அப்படின்ட்டு. என்னென்ன சார் ரியாலிட்டி அது? இல்லை அது ஒரு எல்பிஜி கப்பல் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து கட்டார்லேருந்து ஏற்றிட்டு வந்தது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வந்தது ஒன்று, அது ஓமானில் இருந்தது, அங்கேருந்து வந்ததுன்னு சொல்லலாம், ஹோர்முஸ் வழியாக வரல அப்படின்னு. சில விஷயங்கள் வந்து அப்படியே இலைமறைக்காயாக மட்டும் படாமல் சொல்லிட்டு போனோம். இது இந்தியாவுக்கு பர்மிஷன் கொடுக்கவில்லை அப்படின்னாலும் டெக்னிக்கலாக பார்த்தா ஒரு விதத்தில் ஏற்றுக்கலாம். ஏன்னா அது லைபீரியன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் இஸ் நாட் ஃபார் இந்தியா அப்படின்னு. அடுத்தது நம்ம பிரைம் மினிஸ்டர் அங்கே பேசியிருக்காரு, ஃபாரின் மினிஸ்டர் பேசியிருக்காரு. இப்போது அந்த கொச்சியில் டாக் ஆச்சு பாருங்கள், அவங்களுடைய இன்னொரு கப்பல்
அதில் 100 பேரை வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் த்ரோ அர்மீனியான்னு சொல்கிறாங்க, அந்த பக்கமாக அவங்க ஈரானுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்கியூ பண்ணப்பட்ட சில பேர் அவங்களும் வந்து ஸ்ரீலங்காலேருந்து இங்கே வந்துட்டாங்க, அவங்களையும் அனுப்பிச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. பட் அவங்க கப்பல் இங்கே இருக்குது, கேப்டன் இன்னும் சில பேர் மட்டும் இங்கே இருக்காங்களாம். இதெல்லாம் லிவரேஜ் அப்படின்னு சொல்கிறது. சரி ரைட்டு, உன் கப்பல் இங்கே தானே இருக்குது, உங்கள் ஆளுங்க இங்கே தானே இருக்காங்க, நான் தானே இடம் கொடுத்து வச்சுருக்கேன், அப்போ நீ ஏன் கப்பல் அடிப்பியா? சரி ஏதோ மிச்சம் மீதி ஒன்று சேவ் பண்ணி வச்சுக்கிறல்ல, இடத்த காலி பண்ணு, ஆனால் போ பாகிஸ்தான் போ, வச்சுக்கிறானா பார்க்கலாம், சொல்ல முடியுமா? அவங்களால வந்து ரைட் நான் போகிறேன் என்ன முடியுமா? இதெல்லாம் தான் லிவரேஜ் அப்படின்னு சொல்கிறது. ரைட், அடுத்தது வந்து நாளைக்கு வந்து ஒரு ஆஃப் ரேம்ப் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னால் இந்தியாவுடைய தயவு தேவை. ரொம்ப அடி வாங்கிட்டாங்கன்னா, இல்லை நீங்கள் கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லுங்க, இவங்ககிட்ட சொல்லுங்க, அது இது பண்ண சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சண்டை முடிஞ்ச பிறகும் நாளைக்கு வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸோட ஏதாவது டீல் பண்ணணும், ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு யாராவது நம்பகமான ஒருத்தர் தேவை. அதனால இந்தியாவை வந்து பகைச்சிக்க முடியாது. இன்னைக்கு வந்து எந்த ஒரு நாடும் இந்தியாவை பகைத்து கொள்ள முடியாது, அதுதான் வந்து உண்மை. அதனால தான் சீனா கூட பார்த்தீங்கன்னா அப்பப்போ கன்சிலியேட்டரி நோட்ஸ், நம்மலாம் ஒன்றா இருக்கணும், புலியும் டிராகனும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம், இந்த பக்கம் யானையும் டிராகனும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு அவங்களாம் வீடியோ கிரியேட் பண்ணி நிற்கிறாங்க. ஏன்னா இந்தியாவை ஒட்டுமொத்தமாக பகைச்சிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அமெரிக்காவையும் பகைச்சிக்கணும், அவங்களால சர்வைவ் ஆக முடியாதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து அந்த பார்டர்ஸில் இருக்கவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருந்தாங்க, அதை வந்து இப்போது ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. 10% இன்னும் ஒரு லிமிட் வச்சுருக்காங்க. உடனே இங்கே பார்த்தீங்களோ சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வருது அப்படின்னு லூசு பயில்வலா. இன்றைக்கி வந்து தாய்லாந்துலேருந்து நிறைய எக்ஸ்போர்ட் போயிட்டுருக்கு, பங்களாதேஷ்லேருந்து போயிட்டுருக்கு. இதெல்லாம் எப்படி போகுது? சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட். சைனாலேருந்து போனால் டாரிஃப் அதிகம்ன்றதுனால இது மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி தான் சில கிரிட்டிக்கல் செக்டாரில் வந்து நமக்கு அவனுடைய டெக்னாலஜி தேவைப்படுது, இன்வெஸ்ட்மெண்ட்டும் கூடவே தேவைப்படுது. ஏன்னா சைனா +1 பாலிசியை அவனை வச்சே நம்ம பண்ணுறோம். சைனாவில் மட்டுமே அந்த மேனுஃபேக்சரிங் அப்படின்னு இருந்தது போக இந்தியா ஒரு பேஸ் அப்படின்னும் போது வெளில இருக்கவனுக்கும், அதாவது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கும் ரைட் ஓகே சைனாவில் ஏதாவதுனா கூட இங்கே இருக்குது நமக்கு அப்படின்னு. அடுத்தது மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட தான் இருக்குது அப்படின்றதுனால அவங்களுக்கும் ரைட்டு. அவங்க சப்போஸ் ஃபாரின் கண்ட்ரிஸ் இங்கே ஏதாவது ஒரு டைப் வந்தால் கூட மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் இவங்ககிட்ட தான் இருக்குது, அதனால் வந்து சைனீஸ் இதில் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுதான் நான் சொன்னேன், இது வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க இல்லைன்னா, இதில் ஈரான் பர்மிஷன் கொடுக்கல அப்படின்றது சந்தோஷமாக சொல்லியிருந்தானுங்க. உனக்கு என்னடா ஒரு பக்கம் உக்காந்திக்கின்னு ஐயோ எல்பிஜி வரல, ஐயோ பெட்ரோலு என்ன ஏது அப்படின்னு கும்மாளம் போட்டுனுக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து ஏதோ பேசி பர்மிஷன் வாங்குறாங்கன்னா ஐயோ பர்மிஷன் கொடுக்கலையாமா, உனக்கு ஏன்டா சந்தோஷம் அதில்? அப்போ இந்தியா நாசமாக போனால் மக்கள் கஷ்டப்பட்டால் உனக்கு சந்தோஷம், இந்திய மக்கள் நல்லா இருந்தாங்கன்னா உனக்கு வயிறு எரியும். உன்னை என்னன்னு சொல்கிறது? உன்னை சொல்லலாம் வேணாம், அப்படியே தூக்கி அப்படி தூர குப்பத்தொட்டில் போட்டிருக்கு இதுங்களெல்லாம். அதுதான் ஒரே வழி. ஓகே சார். அதே மாதிரி இப்போது ரஷ்யா வந்து எந்த அளவுக்கு ஈரானுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுதா ஹெல்ப் பண்ணலையா, அந்த சீக்ரெசியை கொஞ்சம் ரிவீல் பண்ணி விடுங்க. இல்லைங்க, இந்த உணவுப் பொருட்கள் கொஞ்சம் இந்த மருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க வயா அர்மீனியா வந்து ஃப்ளைட்டில் கார்கோ மூலிமா. ஆமாம், அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ட்ரம்ப்பே சொல்லியிருக்கு ரஷ்யா ஹெல்பிங் ஈரான் லிட்டில் வே அண்ட் தே திங்க் வி ஆர் ஹெல்பிங் உக்ரைன் அப்படின்னு. என்ன தே திங்க் என்ன திங்க்? நீ அதை தானே பண்ணிருக்க. அப்போ நீ உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு எதிராக சண்டை போட்டுருக்குது, அப்போ நீ உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அவங்க இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுல என்ன தப்பு? பட் இவங்களுடைய சப்போர்ட் அப்படின்றது வந்து இந்த இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான், மற்றபடி பெருசாக ஒன்றும் கிடையாது. அது கூட வந்து ஒரு மாதிரி லிமிட்டடாக ஒரேடியாக இல்லாமல். பட் சீனாவுடைய இன்டெலிஜென்ஸ் ஷேரிங் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான சில விஷயங்கள் அது வந்து ஒரு மாதிரியான டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம், அஃபென்சிவ் அப்படின்றத விட. மற்றபடி இந்த கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கிறது வந்து சைனா தான். ஏன்னா அவங்க வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க அமெரிக்கன் ஃபோர்ஸஸ்ஸு, நேவி, இவங்களோட மூமெண்ட்டு, இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, இவங்களுடைய வெப்பன் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம தைவானை வந்து சாப்பிட்டோம்னு சொன்னால் இவங்க அட்டாக் பண்ணால் எப்படிலாம் நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்டாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு அவ்வளோதான், என்ன சொல்கிறது, இந்த தெளிய வைக்கிற வேலை தான் பண்ணிட்டு இருக்கு. சைனா தான் நிறைய பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ஈரான் வந்து அத்தனை பேலிஸ்டிக் மிசைல்ஸ், அத்தனை ட்ரோன்ஸ் வச்சுருக்காங்களா என்ன சார்? இத்தனை கண்ட்ரிஸையும் போய் அட்டாக் பண்ணிருக்காங்க, அது ஹெல்ப்ஃபுல்லாக யாருமே பண்ண கிடையாதா என்ன? அதுக்கு வெப்பன் அது வந்து வெப்பன் சப்ளை இப்போ யாரும் பண்ணல. இப்போ அந்த ஒரு கண்ட்ரி அவ்வளோ வச்சிருந்து அத்தனை பேர்த்தையும் அடிக்கிறாங்களா என்ன சார்? ஏங்க இத்தனை வருஷமாக அவங்க சேர்த்து வச்சுன்னு இருக்கிறாங்க இல்லைங்க. இது வந்து
இது ஒரு பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. அணுகுண்டு இல்லை, அதுதான் இப்போ அவங்க கிட்ட இருக்க ஒரே ஒரு ஹேண்டிகேப். அதை மட்டும் அவங்க பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான், கிட்டே போயிருக்க மாட்டாங்க. அங்கே தான் நார்த் கொரியாவில் உட்காந்து வாங்க அதோ இங்கே ஒரு 4 குண்டு இருக்குது வந்து பழகி பாருங்க அப்படின்னாரு, ஒருத்தரும் போல. இவங்க அதை பண்ண உடலை. அதுதான் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் கேட்டீங்க இல்லையா, புட்டின் என்ன ஆஃபர் பண்ணாருன்னா அந்த மாதிரி அந்த என்ரிச்டு யுரேனியம் 460 440 கிலோ என்னவோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்துடுறோம், we will take over ரஷ்யா. அப்புறம் என்னங்க உங்களுக்கு பிரச்சனை, அது இருந்தால் தானே அவன் குண்டு தயாரிக்க போகிறான் அப்படின்னு. பட் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த என்ரிச்டு யுரேனியம் மட்டும் இல்லை, அந்த என்ரிச்மெண்ட் கெப்பாசிட்டியாக அவனுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் நார்மலாக நீங்கள் நியூக்ளியர் எனர்ஜிக்குன்னாலும் அது சில தேவைப்படும் இல்லையா, அதனால் சென்ட்ரிஃபியூஜ் அப்படின்றதே அங்கே இருக்கக்கூடாது. அதுக்கு அவங்க ஒரு கவுண்டர் ஆஃபர் கொடுத்தாங்க. லைஃப் லாங் உங்களுடைய வந்து அந்த நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனுக்கு தேவையான நியூக்ளியர் ஃபியூவல் அதை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். எப்படி ஃப்ரீ, விலையில்லாமல் நாங்கள் தரோம் அப்படின்னா இவங்க அதை ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சென்ட்ரிஃபியூஜ் அந்த கெப்பாசிட்டியாக அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு. பார்ப்போம் அந்த கார்பெட் பாம்பிங் எப்போ ஆரம்பிக்குதுன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் நடக்கும். ஓகே சார். இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்க்க முடியுது, திடீர் நார்த் கொரியா வந்து ஜப்பான் பக்கத்தில் ஏதோ சோதனைலாம் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜப்பான் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்களே சார், எது சார் திடீர்னு இது? அவர் இதே தாங்க வேலை பொழுது போல் அப்படின்னு சொன்னால், என்னப்பா நமக்கெல்லாம் ஒரு வருஷம் தீபாவளி, அங்கே வந்து நான் சிரித்தால் நீ சிரித்தால் தீபாவளினா அந்த கிம் ஜோ அங்கே அவர் சிரிச்சா உடனே தீபாவளி. உடனே அந்த மிலிட்ரி ஜெனரல்லாம் பார்த்துட்டு, அப்பா தலைவர் சிரிச்சாருப்பா, தீபாவளி வந்துச்சு, 2 கொளுத்தி விடுங்கப்பா அப்படின்னு 2 மிச்சலை எங்கேயும் அங்கேயும் பறக்க விடுவார். நீங்கள் ஈரானை பற்றி கேட்குறீங்க, ஈரான்லையாவது ஆயில் இருக்குது, விற்றுனுக்குறாங்க, ஏதோ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் பணம் வச்சுருந்தாங்க, இத்தனை வருஷமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நார்த் கொரியாவில் என்ன இருக்குது, பஞ்சமும் பட்டினியும் தான் இருக்குது. அவங்க வந்து அமெரிக்காவோட இந்த பார்டரை டச் பண்ணுற அளவுக்கு மிசைல் வச்சுக்கிறாங்க. அதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இப்போ நார்த் கொரியாவிலேருந்து சீனாவுக்கு வந்து வாரத்துக்கு 4 நாள் ட்ரெயின் போதான். ஆமாம், ஜனங்கள்லாம் அதில் இப்படி போயிட்டு வராங்களாம் ஜாலியாக, எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதனால் அவர் சும்மா போர் அடிச்சுன்னு சொன்னால் ஏய் அப்படின்னோடனே எஸ் அப்படின்னோடனே யகா 2 ராக்கெட்டை விடுறா யகா அப்படின்னாரு. இவரும் உடனே சரிங்க அப்படின்ட்டு விவேக் மாதிரி அவங்க 2 ராக்கெட். இதெல்லாம் டேஞ்சர் ஒன்றும் கிடையாது, வழக்கமாக நடக்கிற விஷயம்தான். ஜப்பானுக்கும் தெரியும். இருந்தாலும் இப்போ இந்த தக்காய்ச்சி வந்த உடனே அந்த தங்கச்சி பூசா நோக்கியாமையானுங்கிறாங்க, விட்டு தள்ளுங்க. ஓகே சார். சார் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார், இப்போ இந்தியாவில் வந்து இந்த எல்பிஜி கேஸும் அதே மாதிரி பெட்ரோலும் தட்டுப்பாடு இருக்கா? முக்கியமாக தமிழ்நாட்டில் பெட்ரோல் தட்டுப்பாடு அதிகமாக இருக்கிற மாதிரி தெரிய வருது. எனக்கு என்ன சொல்லுதுன்னே தெரியல. இன்னைக்கு போய் பாருங்க, அடிச்சு நிற்குது, யாரும் இல்லை. ஏங்க இப்படி வந்து அப்படியே மந்த மாதிரி போய் உளறோம்? கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். அடுத்தது இப்போ பாருங்களேன், அது வேறு அந்த ஒரு வீடியோவில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 12 மணிக்கு வந்தோம், எங்களுக்கு வந்து சிலிண்டர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதான் நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அப்புறம் காலையில் வந்து கேட்டால் சிலிண்டர் இல்லை. ஏங்க நைட்டு 12 மணிக்கு வீட்டுக்கு வந்த பிறகு தான் சிலிண்டர் இல்லைன்னு தெரியுமா? இப்போது ஒரு நாளைக்கு 55 லட்சம் புக்கிங்னு சொல்கிறாங்க. இதை எல்லாம் இப்படி காபரா கலப்பி விட்ட உடனே 77 லட்சம் புக் ஆகுதுன்றாங்க. கிட்டத்தட்ட 50% இன்க்ரீஸ் ஆகுது. நார்மலாக புக் பண்ணால் நார்மலாக சப்ளை ஆகிடுறது, எல்லாம் ஒரே நாளில் வந்து குவிஞ்சா. இதில் அந்த உஜ்வலா ஸ்கீம் அதெல்லாம் தள்ளிட்டு மீதி இருக்கவங்களை கணக்கு எடுத்தால் அரௌண்ட் 60% 2 சிலிண்டர் வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ 55 லட்சத்தில் 60% அப்படின்னும் போது 30 லட்சம் பேர். அப்போ மீதி 25 லட்சம் பேர் தான் புக் பண்ணணும். 77 லட்சம் புக் ஆகுது ஒரு நாளைக்குன்னு சொன்னால், அப்போது சிலிண்டர் ஃபுல்லாக இருக்கவங்களும் வந்து புக் பண்ணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமாம். எதுக்காக? ஒரு பயம்தான். அதுதான் என்ன பயம்னு கேட்குறேன். சரி, சிலிண்டராது அந்த கமர்ஷியல் சிலிண்டரை தான் நிறுத்துகிறோம்னு சொன்னாங்க, இதில் எந்த இதுவும் இல்லை. பெட்ரோல் என்ன வந்து இந்த 1 லிட்டர் பாட்டில் வாங்கிட்டு தண்ணியை கீழே கொட்டிட்டு அதில் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறாங்க. அந்த ஒரு பரிதாபங்கள் பார்த்தேன். டேய் என்னடா சென்ட்ரல் ஃப்ரெஷ் பாட்டிலில் பெட்ரோல் வாங்கிட்டு போகிறேன், டேய் இரு உங்கள் வீட்டிலலாம் வண்டியே கிடையாது, அதனால் என்ன எல்லாம் வாங்கிக்கிறாங்க, நானும் வாங்கி வைக்கிறேன். நிஜமா இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ ஓட்டுற பசங்க ஐயோ பாவமாக இருக்குது, சுத்தமாக தீர்ந்து போயிடுச்சு. அவங்கெல்லாம் எவ்வளோக்குப்பா பெட்ரோல் போடுவாங்க சொல்லு? ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு போட்டு ஓட்டுறவங்க அவங்க. அது பெட்ரோல் இல்லைன்னா அதுவும் ரிசர்வ்லேயே 100 ரூபாய்க்கு போட்டு ஓட்டுறவங்க அவங்க. எப்போவுமே ரிசர்வில் தான் இருக்கும் பாவம். அவங்க வந்து நிற்கிறாங்க 2 மணி நேரம் அவங்க பங்கில் நிற்க வேண்டியது. பாவமா இல்லை? அந்த 2 மணி நேரத்தில் அவன் ஒரு 2-3 டெலிவரி கொடுத்துருந்தானா ஏதோ பொழப்பாக இருக்கும்.
எல்லாரும் போயிட்டு டேங்கை ஃபில்லப் பண்ணு. நிஜமாவே எனக்கு கடுப்பு என்னன்னா விக்ரம், 100 ரூபா போட்டால் 1 வாரம் ஓட்டுவேன், 10 நாள் ஓட்டுவேன்றவங்கலாம் போயிட்டு டேங்கை ஃபில்லப் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா பெருசாக ஓட்டம் இருக்காதுங்க, சும்மா அப்படியே லோக்கலில் கடை நீங்கள் போகிறது இது அப்படியே வச்சுருப்பாங்க 100 ரூபாய்க்கு போட்டு. இப்போ 1000 ரூபாய்க்கு இவங்க போட்டதுனால ஒரு 100 ரூபாய்க்கு 1 வாரம் அப்படின்னா அப்போ 1000 ரூபாய்க்கு எத்தனை வாரம்? 2.5 மாதம் இவன் அந்த பக்கமே போக மாட்டான். அதனால தான் ஓட்டுது போல. அவங்கெல்லாம் உக்காந்திக்கின்னு ஆஃபர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 1 லிட்டர் வாங்கினா 100 மில்லி ஃப்ரீ, வாங்க ஒன்றும் வியாபாரமே இல்லை அப்படின்ட்டு பங்கில் தான் சொல்கிறாங்க. சார் ஒரே நாளில் 10 நாள் வியாபாரம் முடிஞ்சிச்சு சார். அசிங்கமாக இருக்குதுங்க நமக்கு இதெல்லாம் பார்க்கறது. அப்படியே மந்த மாதிரி போய் ஊழ்ந்துக்கின்னு தண்ணி கேனில், அந்த கேனில், இந்த கேனில் இதெல்லாம் வாங்கிட்டு போகிறது அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கவே மாட்டோமா? சில பேர் உக்காந்திக்கின்னு வந்து 10 நாளில் ஆபத்து வருது, 15 நாளில் ஆபத்து வருது அப்படின்னு கிளப்பி விடுவானுங்க. நீ ஊடே வாங்காத, இஎம்ஐயே கட்டாத, அப்படியே செலவு பண்ணிட்டு இருப்பான். நீ என்னத்துக்கு வீடு வாங்கி வச்சுக்கிற அப்படின்னு போய் கேட்கணும் நம்ம. நீ காரே வாங்காத, வேஸ்ட் அப்படின்னு வாங்க. நீ என்னத்துக்கு காரில் வந்து இறங்குற? இல்லை, என் சைஸுக்கு ஸ்கூட்டரில் உட்கார முடியாது. என் சைஸுக்கு சொன்னேன், நீங்கள் ஒன்று உருவ கேலி அப்படின்னாதீங்க. சீட்டு சின்னதாக இருக்கும், அதனால தான் நான் பைக்கில் வரேன். போதுமா? நீங்களா யாரையாவது நினச்சிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. எங்கள் கிராமத்தில் சாகுருவின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? சில பேர் வந்து ஐயோ இது உருப்படாது, இது நாசமாக போடும், இது விளங்காது இப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. சாகுரி வந்துட்டானா அச்சு துரத்துறா முதல்ல அப்படின்வாங்க. அதுவும் ஏதாவது விசேஷம் நடக்கும்போது இவன் வந்துட்டானாலே சொல்ல, ஏய் முதல்ல அவனை கூட்டு வெளில போயிரு, உள்ளேயே சேர்க்காத அவனை அப்படின்வாங்க. அந்த மாதிரி எப்போ எடுத்தாலும் இது வேலைக்கு ஆகாது. தங்கம் நாசமாக போயிடும், ஷேரு நாசமாக போயிடும், இது நாசமாக போயிடும், எது நாசமாக போயிடும். அப்புறம் நீ மட்டும் எது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிற்கிறேன்? எதுவுமே நாசமாக போயிடும், எதுவுமே விளங்காதுன்னு போது நீ என்னத்துக்கு காசை வாங்கி சேர்த்து வச்சு நிற்கிறேன்? கொரோனா காலத்துலேயே சொன்னாங்க எல்லாமே நாசமாக போயிடும் அப்படின்னு. அது அப்படியே ஓடின்னு தான் இருக்குது. இன்னும் அப்படியே இருக்குது அந்த வீடியோலாம். இப்படி வந்து கெட்ட காலம் பிறகுது, எல்லாம் நாசமாக போகுது இப்படி சொல்லியே அவங்க வந்து வளமாக்கின்னு போகிறாங்க அவங்கள. நாம தான் விளக்கண்ண மாதிரி அவங்கள போய் பார்த்து நிற்கிறோம். இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுற கூத்தை நம்பிக்கின்னு நம்ம போயிட்டு பெட்ரோல் பங்கில் போய் விழுந்தோம்னா அப்புறம் அவங்க நம்மளை வச்சு காசு பார்த்துட்டு போயிடுறாங்க. மீதியை கிளப்பி விடுவாங்க. பார்த்தீங்களா, நாளையிலேருந்து உனக்கு தண்ணியே கிடைக்காது, நாளையிலேருந்து சூரியனே வராது, இப்படிலாம் ஒன்று கிளப்பி ஒன்று மாணவ விக்ரம் நீங்கள் போடுங்களேன், நாளையிலிருந்து சூரியனே வராதா அப்படின்னு தம்ப்நெயில் வைங்க, 10 லட்சம் வியூஸ் போகும் பாருங்க. இப்படி கிளப்பி விட்டு காசு பார்க்கறதுக்குன்னே ஒரு கும்பல் இருக்குது. முதல்ல அந்த கும்பலை தூக்கி எல்லாம் போட முடியாது, அப்படியே மனதளவில் ஒதுக்கி குப்பத்தொட்டில் போடுங்க. அப்போதான் நாடு உருப்பிடும், நாமளும் உருப்பிடுவோம். ஓகே சார், அற்புதமான கருத்துக்களை இளைய பேரோட பகிர்ந்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம்.